நம்மகிட்ட ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்து கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவர் பணத்தை திருப்பி தரலைன்னா அவர் மேலே நம்ம சிவில் கேஸ் போடுவோம். இதை விசாரிக்கிற நீதிமன்றம் வழக்கு நமக்கு சாதகமாக இருந்தால் அந்த பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்க சொல்லி உத்தரவு போடுவாங்க. சப்போஸ் அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அவரோட சொத்தை வைத்து அதுலேருந்து வர பணத்தை நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் பணத்தை வாங்கினவர் அதுக்கு முன்னாடியே சொத்தை வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு தான் சிபிசி ஆர்டர் 38 ரூல் 5 கீழே அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் பெட்டிஷன் நம்ம தாக்கல் பண்ணுவோம். அதாவது தீர்ப்புக்கு முன் சொத்தை பற்றுகை செய்தல். அப்படி அந்த மனு அனுமதியாகி தீர்ப்புக்கு முன்னாடியே சொத்தை ஜப்தி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சாங்க அப்படின்னா அந்த உத்தரவை நாம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கண்டிப்பாக பதிவு பண்ணணும். அப்படி பதிவு செய்யாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சொத்து ஜப்தியானது தெரியாமல் ஒரு நபர் அந்த சொத்தை வாங்கிட்டாரு அப்படின்னா அவர் மேலே போய் நம்ம கேஸ் போட முடியாது. அவர்கிட்ட அந்த சொத்தை நம்ம வாங்கவும் முடியாது. ஏன்னா ஜப்தி உத்தரவு நமக்கு சாதகமாக இருக்கும்போது அதை போய் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செஞ்சிருந்தா தான் சப் ரிஜிஸ்டர் அதை போய் வில்லங்கத்தில் பதிவு செஞ்சிருப்பாரு. வில்லங்கத்தை பதிவு செஞ்சிருந்தா தான் அவர் அந்த வில்லங்க சான்றிதழ் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி சொத்து வந்து நீதிமன்றத்தில் உத்தரவாகி ஜப்தியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அப்படி தெரியாமல் அவர் சொத்தை நல்லெண்ணத்தில் வாங்கியிருக்கும் போது அவர் மேலே நம்ம எந்தவித வழக்கும் போட முடியாது. மேலும் அவர் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த சொத்தை வாங்கினவர். அதனால